எடுத்தபடியால் எப்ப கந்துச்சு கை தூக்கி எடுத்தபடியால் நான் உம்மை போற்றுவேன். பாருங்க, அவர் கை தூக்கி ஆண்டவரே என்ன கை தூக்கி எடுத்தீங்களே, நீங்க என் குடும்பத்தை பாதுகாத்தீங்களே, என் பிள்ளைகளை பாதுகாத்தீங்களே, நான் இந்த சத்துருக்கள் எல்லாம் நான் எப்போ என் குடும்பம் அழியும், என் குடும்பம் எப்போ நடுத்தருவுக்கு வரும், நான் எப்படி அழிஞ்சு போவேன், கடன் பிரச்சனை கடைக்காரங்களாம் அவமானம் தாங்க முடியாமல் எப்போ இந்த குடும்பம் நாசமாக போகிறன்னு எதிர்பார்த்து ஒரு மத்தியில் நீ என்னை கைவிடாதபடி, அவர்கள் சந்தோஷப்படாதபடி நீர் என்னை குடும்பத்தை பாதுகாத்து கை தூக்கி எடுத்தீங்களா, அதற்கு நன்றி. நான் நிற்பது நிர்மூலமாகாது இருப்பது உம்முடைய சுத்த கிருபை, நான் உன்னை பாடி மகிழ்ந்து களி கூறுவேன். இதனால தான் நம்ம சந்தோஷமா குடும்பத்தை பாடணும். என் குடும்பத்தை பாதுகாத்தீங்க, என் பிள்ளைகளை பாதுகாத்தீங்க, வியாதி வரமும் பாதுகாத்தீங்க, மரணத்துக்கு ஒப்பு கொடுக்குற சத்துருக்கள் வெக்கப்பட முடியாது செய்தீங்களே, உமக்கு நன்றி ஆண்டவர் என்று நம்ம துதிக்கிறவராயிருக்கணும். நான் நிற்கிறது உங்களுடைய கிருபை, நான் வாழ்வது அவருடைய கிருபை. அடுத்தபடியா வாசிங்க. நீர் என்னை கை தூக்கி எடுத்தபடியினால் நான் உம்மை போற்றுவேன். என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிட்டேன். போதும், கூப்பிட்டேன். அதே வசனம் தானா? அடுத்த வசனம் போக வேண்டாம். போற்றுவேன். நம்ம போற்றி அவரை துதிக்க தாவி சொல்றான். அவரை துதிக்க 1000 நாவுகள் இருந்தாலும் போதாதான், பத்தாதே. ஆண்டவரே நீ செய்த நன்மைகளுக்கு, என் வனாந்தரத்தில் என்னை பாதுகாத்ததுக்கு, என் சத்துரு கையில் அப்போ அப்சலோம் கையில் ஒப்பு கொடுக்காததுக்கு, என்னை பாதுகாத்ததுக்கு உனக்கு 1000 நாவுகள் இருந்தாலும் போதாது. நான் ஆடு மேய்ச்சிருந்தேன், என்னை ராஜாவாக்கிறீங்க, என்னை இன்னும் தூக்குறீங்க, என்னை பாதுகாக்கிறீங்க, நடத்துறீங்க. எவ்வளோ பெரிய இரக்கமுள்ள தேவனா இருக்கீங்க. அவன் பாடி துதிக்கிறான். 1000 நாவுகள் இருந்தால் போதாது. போற்றுவேன், அதான் போற்றுவது. அடுத்தது சங்கீதம் 89:21 வாசிங்க. சீக்கிரம் வாசிங்க, நான் முடிக்கிறேன். சங்கீதம் 89:21 சீக்கிரம். 21. அடுத்தது 2 தீமோத்தேயு 4:17 சங்கீதம் 89:21 தேவனுக்கு மகிமை உண்டாகுங்க. என் கை அவனோடே உறுதியாய் இருக்கும். என் கை யாரோட? அவனோடே உன்னோட உறுதியா இருக்கும். உறுதிப்படுத்தும். உறுதினா வாக்குறுதி, அப்படிதானே? நான் இருக்கேன், நான் உன் கூட கடைசி வரைக்கும் இருப்பேன் சொல்லிட்டா உறுதினா என்ன? ஏம்மா கவலைப்படுற? ஏன்பா இதெல்லாம் ஒன்றும் ஒரு சின்ன விஷயம்தான், அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன், என் கை உன்னோட உறுதியாக இருக்கும், நான் இருக்கிறேன். உறுதியாக இருக்குமா? உறுதி, வாக்குறுதி கொடுக்குறாரு. எத்தனையோ வாக்குத்தத்த வசனங்களை கொடுத்துருக்குறான். நான் உன்னோட கூட இருந்து அப்படின்னு கூட சொல்கிறாரு. நான் உன்னோட கூட இருந்து திருமந்தைய பயப்படாத, வாக்குறுதி கொடுக்குறாரு. நீ பயப்படாத, நான் இருக்கேன்றாரு. நான் உன்னை பாதுகாப்பேன், உன்னை நடத்துவேன், என் உள்ளங்கையில் உன்னை வரைந்து இருக்கிற, என் கையிலேருந்து உன்னை யாரும் பறித்து கொள்ள முடியாது. உறுதியாக இருக்கிற, உறுதிப்படுத்துகிற, வாக்குறுதி கொடுக்குறாரு. கடைசி வரைக்கும் உன்னை நான் நடத்துவேன். உலகத்தின் முடிவு பறிந்த சகல நாட்களிலும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். இப்படி யார் சொல்ல முடியும்? வாசிங்க இந்த பாயிண்ட் 89:21 வாசிங்க. என் கை அவனோட தாவீதோட உன் குடும்பத்தோட உன் பிள்ளைகளோட உன்னோட உறுதியா இருக்கும். யாரு இருக்கிறாங்களோ இல்லையோ, யார் உன்னை விட்டு போனாலும் சரி, நான் போக மாட்டேன். நான் உன் கூட கடைசி வரைக்கும் இருப்பேன். கடைசி வரைக்கும் உனக்கு துணையா இருப்பேன். உன் கஷ்டத்தில் இருப்பேன், உன் கண்ணீரில் இருப்பேன், உன் துயரத்தில் இருப்பேன், உன் வேதனையில் இருப்பேன், உன் நஷ்டம் கஷ்டம் வறுமையில எல்லாத்தையும் உன் கூட இருப்பேன். ஒரு பாட்டு, என் கூடவே இரும் ஓ